நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்க முடியாது. தேவன் கொடுத்த வாழ்வுக்காக தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். நான் ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பிதாவே, இந்த அதிகால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட முடியும், சத்தியத்தை சொல்ல முடியும். எனக்கு கொடுத்த சிலாகத்திற்கு நன்றி அப்பா. பேசுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவரை நீரே வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு பரலோகத்தை குறித்து சில பார்வைகளை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 1 பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயின. 2 யோவானாகிய நான் புதிய எருசலேமாய் பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பிரியமானவர்களே, பரலோகத்திலே புதிய வானம் புதிய பூமி. இந்த வானமும் இந்த பூமியும் அழிந்து போகும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு பொழுதும் அழிவதில்லை. ஆமாம், இந்த வானமும் இந்த பூமியும் ஒழிந்து போகும். புதிய வானம் புதிய பூமி, எருசலேம், புதிய எருசலேம், சீயோன், பரலோகத்தில் இருக்கிற இடங்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நாம் எந்த இடத்திற்கு போவோமோ நமக்கு தெரியாது. தேவன் தீர்மானம் செய்வார். அடுத்தபடியாக அதை வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 19 நகரத்தின் மதில்களில் அஸ்திபாரங்கள் சகலவித இரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஞ்சிரக்கல், இரண்டாவது இரத்தினங்கள் இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பத்மராகம், ஏழாவது சுவர்ணரத்தினம், எட்டாவது படிக்கப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வேடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகநதி. இவைகளே தேவன் கட்டியிருக்கிறார் அல்லவா நம்மளுக்காக பரலோக ராஜ்யத்தை. அந்த ராஜ்யத்தை எதனால கட்டியிருக்கிறார்? இந்த வைடூரியத்தாலும் இரத்தின கல்லாலும். இந்த உலகத்தில் நாம் செங்கல், மணல், சிமெண்ட் இவைகளை வைத்து வீடு கட்டுகிறோம் அல்லவா. ஆனால் அன்றாகிய இயேசு கிறிஸ்து, பிதாவானவர், பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் அழியாதிருக்கிற பரலோக ராஜ்யத்தை எதனால் கட்டியிருக்கிறார்? இந்த 12 கற்களை வைத்து. அதுவும் வைடூரியம், வஞ்சிரக்கல், பத்மராகம். பிரியமானவர்களே, இதெல்லாம் நம் சிந்தனைக்கு அப்பேற்பட்டாக விஷயங்களாக இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் 70 வருடம் வாழலாம், அல்லது 100 வருடம் வாழலாம். ஆனால் அசைக்க முடியாத அஸ்திபாரத்தை கட்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய ஆயுசு நாட்கள் தெரியாது. அது யுகாயுகங்கள், அழிவில்லா ராஜ்யம், அழிவில்லாத நாமளும் அதில் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்ந்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்று அன்றாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் மட்டுமே, அன்றாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்ந்தால் மட்டுமே அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும்.
இல்லையென்றால் பிரவேசிப்பது கடினமாக இருக்கிறது. இதை நாம் மனதில் வைத்து ஒன்றாக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். அவருக்காகவே வாழ்வோம், அவருக்காகவே மரிப்போம், அவர் சித்தத்தை இந்த பூலோகத்தில் நிறைவேற்றுவோம். இப்படிப்பட்ட கிருபைகளையும் தயவுகளையும் நமக்கு தேவன் அருள் புரிவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.